அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது சூரத்துல் ஃபாத்திஹா, அதாவது அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரைகளை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இது பாகம் 43. வழி கெட்டவர்களின் பாதையை எங்களுக்கு காட்டிவிடாதே வலத்தல்லீன் என்பதின் விளக்கத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியாக நம்ம புரிந்து கொண்டு விட்டால் இந்த மார்க்கத்தின் பேசிக்கை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அதன் பிறகு மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரில் எப்படியெல்லாம் மாற்றி கூறுகிறார்கள், மார்க்கத்துக்கு முரணாக பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் சரியாக ஒவ்வொருத்தரும் புரிந்து கொண்டு அந்த சரியான வழியை, அதாவது சிராத்தல் முஸ்தகிம் என்ற அந்த நேரான பாதையை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாதையிலே நம்மளுடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்பதற்காக இதை தொடராக நம்ம பரிந்து வருகிறோம். தொடராக கவனமாக தொடர்ந்து பார்த்து வாருங்க. வலல்லீன், இது இறுதியாக நம்ம பார்க்க இருக்கிற இந்த தொடரில் கடைசியில் வரக்கூடிய செய்திகள். அதாவது தவறான பாதையில் சென்றோரின் வழியையும் எங்களுக்கு காட்டாதே என்பது வலல்லீன் என்பதன் பொருளாக, அர்த்தமாக, விளக்கமாக இருக்கிறது. அதாவது தவறான வழியில் சென்றோரை பொதுவாக இங்கே குறிப்பிட்டாலும் திருக்குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தால் எத்தகையோர் தவறான வழியில் சென்றோர் என்பதை தெல்ல தெளிவாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அடையாளம் காட்டுகிறான். அந்த வழிகளை விட்டும் அவைகளை சரியாக நாம் தெரிந்து கொண்டு அந்த வழிகளை விட்டும் நாம் விலகிவிட வேண்டும். பிறரது விருப்பத்திற்காகவும் அவர்களை அனுசரிக்க வேண்டும் என்பதற்காகவும் உண்மையை விட்டும் விலகி செல்பவர்களை வழி கெட்டவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதை நீங்கள் 6வது அத்தியாயம் 56வது வசனத்தில், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை பிரார்த்திப்போரை வணங்குவதை விட்டும் நான் தடுக்கப்பட்டுள்ளேன் என்று கூறுவீராக. உங்கள் மன இச்சைகளை பின்பற்ற மாட்டேன், அப்படி நான் பின்பற்றினால் வழி தவறி விடுவேன், நேர்வழி பெற்றவனாக ஆக மாட்டேன் என்றும் கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 6வது அத்தியாயம் 56வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். தனது மன இச்சையை தனது கடவுளாக்கி கொண்டவனை பார்த்தீரா, தெரிந்தே அவனை அல்லாஹ் வழிகெடுத்தான், அவனது செவியிலும் உள்ளங்களிலும் முத்திரையிட்டு விட்டான், அவனது பார்வையின் மீதும் முடிவை அமைத்தான், அவனுடைய பார்வையில் மூடியை அமைத்தானான். அல்லாஹ்வுக்கு பின் அவனுக்கு வழிகாட்டுபவன் வேறு யார், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று 45வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் 33வது அத்தியாயம் 36வது வசனம், 6வது அத்தியாயம் 119வது வசனம், 28வது அத்தியாயம் 50வது வசனங்களும் வழிகட்டவர்கள் யார் என்று மிக தெளிவாக விளக்கமாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதையும் படிங்க. அல்லாஹ்வின் பாதையை கேலியாக கருதி அதை விட்டு மக்களை அறிவின்றி வழிகெடுத்ததற்காக வீணான செய்திகளை விலைக்கு வாங்குவோர் மனிதர்கள் அதிகமாக உள்ளனர், அவர்களுக்கே இழிவுபடுத்தும் வேதனை உள்ளது என்று 31வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக வீணான கதைகள், வெட்டி பேச்சுகள் ஆகியவற்றில் மூழ்கி கிடப்பவர்களும் வழிகெட்டவர்களே என்று இந்த வசனத்தை தெளிவாக அல்லாஹ் இனங்காட்டுகிறான். தங்களின் மார்க்க நடைமுறைகளுக்கு திருக்குர்ஆனையும் நபிமொழியிலும் சான்றுகளாக சமர்ப்பிக்காமல் தங்களின் முன்னோர்களையும் சமகாலத்தவர்களையும் முன்னோடிகளாக கொண்டவர்களும் வழிகெட்டவர்கள் தான் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கு முன் சென்றுவிட்ட சமுதாயங்களான ஜின்கள் மற்றும் மனிதர்களுடன் நீங்களும் நரகத்தில் நுழையுங்கள் என்று அவன் கூறுவான்.
ஒவ்வொரு சமுதாயமும் அதில் நுழையும் போது தம் சகோதர சமுதாயத்தை சபிப்பார்கள். முடிவில் அவர்கள் அனைவரும் நரகத்தை அடைந்தவுடன், எங்கள் இறைவா, எங்களை வழிகெடுத்தார்கள், இவர்கள்தான் எங்களை வழிகெடுத்தார்கள் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு நரகம் எனும் வேதனையை 2 மடங்கு அவர்களுக்கு கொடுப்பாயாக என்றும், அவர்களில் பிந்தியோர் முந்தியோரை பற்றி கூறுவார்கள். அவர்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் அவங்களுக்கு முன் சென்றவர்களை பற்றி கூறுவார்கள். ஒவ்வொருவருக்கும் 2 மடங்கு உள்ளது, எனினும் அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அவன் கூறுவான். இது 7வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் தமது முன்னோர்களை வழிகெட்டவர்களாகவே கண்டார்கள். அவர்களின் அடிச்சுவர்களிலேயே அவர்களும் இழுக்கப்படுகின்றார்கள். முன்னோர்களில் அதிகமானோர் இவர்களுக்கு முன் வழிகேட்டில் இருந்தார்கள். அவர்களிடம் எச்சரிப்போரை அனுப்பினோம். தேர்வு செய்யப்பட்ட அல்லாவின் அடியார்களை தவிர எச்சரிக்கப்பட்டோரின் முடிவு எவ்வாறு அமைந்தது என்று கவனிக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 37வது அத்தியாயம் 69வது வசனம், 69, 70, 71, 72, 73, 74 ஆகிய வசனங்களில் தொடராக அல்லாஹ் பட்டியல் எடுக்கிறான். நீங்கள் வணங்கும் இந்த சிலைகள் என்ன என்று அவர் தமது தந்தையிடமும் தமது சமுதாயத்திடமும் கேட்டபோது, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க சமுதாயத்தை மக்கள்கிட்ட கேட்டாங்க, தன்னுடைய தந்தையை நோக்கி கேட்டாங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் வணங்கும் இந்த சிலைகள் என்ன என்று அவர்கள் தமது தந்தையிடமும் தமது சமுதாயத்திடமும் கேட்டபோது, எங்கள் முன்னோர்கள் இவற்றை இப்படி வணங்க கண்டோம், அவ்வளவுதான் என்று அவர்கள் கூறினார்கள். அப்போ நீங்களும் உங்களின் முன்னோர்களும் தெளிவான வழிகேட்டிலேயே இருக்கிறீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு பதில் கூறினார். இது 21வது அத்தியாயம் 51, 52, 53, 54 ஆகிய வசனங்களில் இதை நீங்கள் தொடராக பார்க்கலாம். பெரியவர்கள் மகான்கள் என்பதை அல்லாஹ் தான் முடிவு செய்ய முடியும் என்பதை கூட உணராமல், தெரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் இவர்களாகவே சிலருக்கு அவுலியா பட்டம் வழங்கி அவர்களை கண்மூடித்தனமாக பின் சென்றவர்களாகவும் வழிகேடர்களாகவும் ஆகிவிட்டார்கள். அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் பொழுது, நாளில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, இந்த தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா என்று அங்காளிப்பார்கள். அன்றைய தினம் அப்போது கூறி அங்காளிப்பார்கள். எங்கள் இறைவா, எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாமல் யாருக்கு கட்டுப்பட்டாங்க? இன்றைய வேடதாரிகளை சொல்ல போனால் பெரிய ஜிப்பா, தலப்பா, 1.5 மலத்தில் தொப்பி, வேஷம், அப்படியே அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு முற்றிலும் வேறுபடுத்தி காட்டுது. மேப்படியானுங்க இருக்கானுங்கல்ல, அங்கே சாதாரண மக்கள் எப்படி இருப்பாருங்க, உள்ளுக்குள்ள படையல் செய்யக்கூடியவர் எப்படி இருப்பார்? ஏற்கனவே சொன்னது தான், அப்படியே இவங்க இன்னும் கொஞ்சம் மாற்றம். சரியா? எங்கள் இறைவா, எங்களுடைய அல்லாஹ்வுக்கும் எங்களுடைய இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபிக்கும் கட்டுப்படாமல் எங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம். ஊர் ஜமாத்தார்கள் முத்தவல்லி. யாரை முத்தவல்லி ஆக்குறீங்க? மார்க்கறிவு அறவே இல்லாத மூடர்களை பணம் இருக்கின்ற ஒரு காரணத்தினால, பட்டம் பதவிகள் இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக முத்தவல்லிகளாக்கி அவர்களை பின்பற்றுகிறீர்கள். மறுமையில் என்ன சொல்லிங்க? எங்களுடைய தலைவர்களை பின்பற்றணும், எங்களுடைய முத்தவல்லிகளை பின்பற்றணும், எங்களுடைய முல்லாக்களை இல்லையா, மௌலவிகளை பின்பற்றணும் என்றெல்லாம் சொல்லி இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். யா அல்லாஹ், இவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடுன்னு அன்றைக்கு என்ன பண்ணுவீங்க? அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய ஒரு காலம் வரும். இது உண்மை. அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம். இதில் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை. 100% நடக்க இருக்கக்கூடிய உண்மைகளே அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். எனவே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், திருந்துங்க. மார்க்கத்தை உங்களுடைய தாய்மொழியில் குர்ஆன் வந்துருச்சு, இருக்கு. அல்லாஹ் உங்களோடு பேசக்கூடிய, தமிழில் பேசக்கூடிய
குர்ஆன் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு தமிழில் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதல்கள் தமிழில் இருக்கு. அதை படிங்க. வேற யாரும் தேவையில்லை, நீங்க படிங்க. நீங்க பரிந்து பிடித்து கொண்டு உங்களுடைய மனைவி மக்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. யாரை உங்களுக்கு நியமிச்சிட்டு போனாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? ஹஜ்ஜத்துல் விதாவில் சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? உங்களிடம் ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை நீங்க பின்பற்றி இருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீங்க. என்னது? அல்லாஹ்வுடைய வேதம். அந்த அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன் தான் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம். அப்படிப்பட்ட அற்புதமான நூலை திருக்குர்ஆனை மறுமை நாள் வரை அல்லாஹ் பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட நூல் வேதம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. அதை தூக்கி அலமாரியில் வைத்துவிட்டு யாரை நோக்கி போய் கொண்டு இருக்கிறீர்கள், யாரை பின்பற்றி கொண்டு இருக்கிறீர்கள்? இது சரியா என்று சிந்தித்து பாருங்கள். மேலும் சொன்னாங்க, நீங்க இரவும் பகலும் ஒன்றாக இருக்கக்கூடிய இல்லை. இரவுன்னு ஒன்றுமே இல்லை, இருட்டெல்லாம் கிடையாது. வெட்ட வெளிச்சத்தில் தெல்ல தெளிவாக உங்களை விட்டுட்டு போகிறேன். அதை நீங்கள் பின்பற்றி கிடக்கக்கூடிய காலமெல்லாம் வழி தவற மாட்டீங்க. அதுதான் என்னுடைய வழிமுறை. அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்து உங்களுக்கு வழிகாட்ட சொன்னானோ அப்படிப்பட்ட என்னுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள் என்று சொன்னார்களே. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய சமுதாயம் என்பதை தயவு கூர்ந்து சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் வழங்கிய மகத்தான பாக்கியமான பகுத்தறிவை பயன்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடப்பவர்களும் வழிகேடர்களே என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெல்ல தெளிவாக 33வது அத்தியாயம் 66, 67, 68 ஆகிய வசனங்களில் தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எங்கள் இறைவா, அவர்களுக்கு இருமடங்கு வேதனை நீ அழைப்பாயாக. யாருக்கு? எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் எங்கள் நல்லோருக்கும் நாதாக்களுக்கும் அவலியாக்களுக்கும் கண்ட பரதேசிகளுக்கும் கட்டுப்பட்டு விட்டோம். எனவே அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனையை நீ கொடு. மேலும் எங்கள் இறைவா, அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை நீ அளிப்பாயாக, அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு நீ சபிப்பாயாக என்றும் கூறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா 33வது அத்தியாயம் 66லேருந்து 68 வரை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் வழங்கிய மகத்தான பாக்கியமான பகுத்தறிவை பயன்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் முன்னோர்களின் மூட நம்பிக்கையில் கிடப்பவர்களும் வழிகேடர்களே என்று அல்லாஹ் இங்கே தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அதாவது அவனை சைத்தானை சபித்து விட்டான். உன் அடியார்களில் குறிப்பிட்ட தொகையினரை வென்றெடுப்பேன், அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு தவறான ஆசை வார்த்தைகளை கூறுவேன், அவர்களுக்கு கட்டளையிடுவேன், அவர்கள் கால்நடைகளின் காதுகளை அறுப்பார்கள். மீண்டும் அவர்களுக்கு கட்டளையிடுவேன், அல்லாஹ் வடிவமைத்ததை அவர்கள் மாற்றுவார்கள் என்றும் அவன் இறைவனிடம் கூறினான். யாரே? சைத்தான். அல்லாஹ்வை அன்றி சைத்தானை பொறுப்பாளர்களாக்கி கொள்பவன் வெளிப்படையான நஷ்டத்தை அடைந்து விட்டான். அவர்களுக்கு அவன் வாக்களிக்கிறான், ஆசை வார்த்தை கூறுகிறான். சைத்தான் அவர்களுக்கு ஏமாற்றத்தையே வாக்களிக்கிறான். அவர்கள் தங்குமிடம் நரகம், அதிலிருந்து தப்பிக்கும் வழியை அவர்கள் காணவே முடியாது என்று 4வது அத்தியாயத்தில் 118, 119, 120, 121 ஆகிய வசனங்களில் தொடராக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே மிக தெளிவாக இஸ்லாம் நமக்கு போதனைகளை செய்திருக்கிறது. அல்லாஹ் நமக்கு சின்ன பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு மிக தெளிவாக விவரித்து ஒவ்வொன்றாக பல இடங்களில் திருப்பி 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 தெளிவாக மக்கள் உணர்ந்து கொண்ட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அதிகமான இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். விவேகத்துடனும் அழகிய அறிவுரையுடனும் உமது இறைவனின் பாதையை நோக்கி அழைப்பீராக. மக்களை அழைக்க வேண்டும், ஒவ்வொருவரும் அழைக்க வேண்டும். எப்படி? விவேகத்துடனும் அழகிய அறிவுரையுடனும் உமது இறைவனின் பாதையை நோக்கி அழைப்பீராக. அவர்களிடம் அழகிய முறையில் விவாதம் செய்வீராக. உமது இறைவன் தனது பாதையை விட்டு விலகியோரை நன்கு அறிந்தவன், நேர்வழி பெற்றோரையும் அவன் நன்கு அறிந்தவன் என்று 16வது அத்தியாயம் 125வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஜின்களிலும் மனிதர்களிலும் நரகத்திற்காகவே பலரை படைத்துள்ளோம். அவர்களுக்கு உள்ளங்கள் உள்ளன, அவற்றின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் உள்ளன,
அவற்றின் மூலம் அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் உள்ளன, அவற்றின் மூலம் அவர்கள் கேட்பதில்லை. அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். இல்லை இல்லை, அதைவிடவும் வழிகெட்டவர்கள், அவர்களே அலட்சியம் செய்தவர்கள் என்று 7வது அத்தியாயம் 179வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இங்கே குருடராக இருப்பவர் மறுமையிலும் குருடராகவே வழிகெட்டராகவும் இருப்பார் என்று 3வது அத்தியாயம் 90வது வசனத்தில், 17வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களில் பெரும்பாலோர் செவியறுகிறார்கள் என்றோ விளங்குகிறார்கள் என்றோ நீர் நினைக்கின்றீரா? அவர்கள் கால்நடைகளை போன்றவரை தவிர வேறில்லை, அதை விடவும் வழிகெட்டவர்கள் என்று 25வது அத்தியாயம் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறைவனின் பேரருள்ல நம்பிக்கை இழந்தவர்களாகவும் நிறைய மக்கள் இருக்கிறார்கள் என்பதை 15வது அத்தியாயம் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெரும்பான்மையை பின்பற்றுபவர்களும் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள். சத்தியத்தையோ அல்லாவையோ அல்லாவுடைய தூதரையோ பின்பற்றுவதில்லை பெரும்பான்மையான மக்கள். பார்த்தீங்கல்ல, உலகம் ஃபுல்லாக பெரும்பான்மையை தான் அதிகமாக பின்பற்றுவார்கள் என்று 6வது அத்தியாயம் 116வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி கேட்டான். மேலும் வீண் தர்க்கத்தில் ஈடுபடுபவர்களும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். எந்த ஒன்றையும் ஆதாரபூர்வமாகவோ ஆதாரத்தோடையோ பேச மாட்டாங்க. வாயில் வந்ததெல்லாம் வீண் தர்க்கம் செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் 11வது அத்தியாயம் 48, 25வது அத்தியாயம் 9வது வசனம் ஆகியத்தில் நீங்கள் பார்க்கலாம். மேலும் பாவங்களிலே மூழ்கி விடுபவர்களும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் என்று 26வது அத்தியாயம் 99வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து வீண் விரயம் செய்பவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று 40வது அத்தியாயம் 34வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். இப்போ பட்டியல் போட்ட அனைத்துமே வழிகேடர்கள் என்பதனுடைய ஆதாரங்கள் தான். இது எல்லாம் வழிகேட்டவர்களுடைய செயல்கள். சரியா? இதை சரியாக நம்ம புரிந்து கொண்டு என்ன வளர்ந்தாலீன் எனும் கூறும்போது ஒரு நாளைக்கு எத்தனை முறை இதை நீங்கள் ஓதிக்கொண்டு இருக்கிறீங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி நாம் கூறும்போது, இறைவா இத்தகைய செயல்களை விட்டும் எங்களை காத்து நல்லவர்களின் பாதையில் எங்களை நடக்க செய்வாயாக என்று உணர்ந்து மனதார இறைவனிடம் கேட்க வேண்டும். அதுதான் தொழுகைக்கும், தொழுகை என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள, நமக்கும் அல்லாவுக்கும் உள்ள உரையாடல். சரியா? அப்படிப்பட்ட உரையாடலில் பொருள் உணர்ந்து தெளிவாக புரிந்து கொண்ட மக்களாக அல்லாவிடம் பிரார்த்தனை வைக்கணும். அதை புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் ஆல்ரெடி சொல்லிட்டான் யார் வழிகெட்டவர்கள், எவையவைகளெல்லாம் வழிகெட்ட பாதை என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக சொன்ன பிறகும் கண்மூடித்தனமாக அங்கே போய் நின்று கொண்டு இறைவா வழிகேடர்களை விட்டு எங்களை பாதுகாத்துருன்னு சொன்னால் உங்களுக்கு இனி தனியாக ஒரு வகையை அனுப்புவானா? தனியாக ஒரு வேதம் வருமா? அல்லாவின் தூதர் தான் இறுதி தூதர். இனி தூதர் யாரும் வரமாட்டாங்களே. அப்போ யாரை எதிர்பார்த்து கொண்டு இந்த அலட்சிய செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே தெளிவாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் அனைத்து விஷயங்களும் தெரிந்து கொண்ட மக்களாக, புரிந்து கொண்ட மக்களாக நாம் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.